நேற்று நடந்த ட்ரேடு ஏன் நான் எடுக்கலை, அதுக்கு என்ன ரீசனு, அதுதான் இப்போ போய் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக என்னன்னா நேற்று என்ன நடந்ததுன்னா மார்க்கெட்டில் பாருங்க, இது வந்து ஒரு ஃப்ரெஷ் ஐ, ஓகேங்களா. இந்த ஃப்ரெஷ் ஐயில் வந்து நம்ம எப்படி ட்ரேட் எடுக்குன்னு சொல்லி பார்க்கணும். இப்போ இது வந்து நம்ம வந்து டெய்லி சார்ட்டில் எடுத்துக்கணும், ஓகேவா. அதில் ஃபிஃப்டி எக்ஸ்டென்ஷன் எடுக்கணும். இது லோ, இது ஹை, ஓகேவா. திருப்பி இது லோ. இதை வச்சு பார்த்தா நம்மளுக்கு ரேஞ்ச் ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும், ஓகேவா. ஆக்சுவலாக என்னன்னா ஒரு இடத்துல ரியாக்ட் பண்ணிருக்கு. இங்கே பாருங்கள், இதை 23.8 வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இந்த 0.38 வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. 0.5 வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. 0.6 வந்து ஒரு ரிஜெக்ஷன் இந்த இடத்துல வந்து காமிச்சிருக்கு, ஓகேங்களா. 20,956. ஆனால் அது அப்படியே வந்து என்னென்னா திருப்பி ரிவர்ஸ்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு ஃபால் வந்து கண்டினியூ ஆகும்னு பார்த்தது, ஆனால் வந்து ரிவர்ஸ்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு கேப் அப் திருப்பி இப்போ வந்து 78.6 வந்து அதே மாதிரி இங்கேருந்து ஒரு ஸ்டார்ட் ஆச்சுன்னா ரேலி. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்துச்சுன்னா அடுத்தது நான் இங்கே நிறைய பேர் என்ட்ராகி இன்வெஸ்ட் பண்ணி திருப்பி மேலே கொண்டு போவாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து என்னென்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அடுத்த கட்டத்துக்கு வந்து கேப் அப் ஆகணுன்னே அடுத்த கட்டத்துக்கு வந்து இந்த ஹைக்கு வந்து போகும் சொல்லிட்டு. ஆனால் என்னன்னா ஹைக்கு போகிறதுக்கும் வந்து ப்ராபபிலிட்டி இருக்குது. இந்த ஹையில் வந்து திருப்பி வந்து நிறைய பேர் வந்து அந்த இடத்துல ட்ராப்பில் மாட்டுவாங்க. அதுக்கும் வந்து நிறைய வந்து ப்ராபபிலிட்டி இருக்குது. அதனால தான் இந்த ஃபால் வந்து வந்தது. இப்போ என்னென்னா மக்களுக்கு பயங்கர ஃபியர் இருக்கும், ஓகேவா. ஃபியர் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து யாருன்னா வந்து புல்ஸ் வந்து ப்ரோ புல்ஸ் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிட்டு மேலே கொண்டு போகும். ஃபியரில் தான் வந்து மார்க்கெட் மேலே போகும். க்ரீடியில் தான் வந்து இந்த இடத்துல க்ரீடி ஏரியா, இந்த க்ரீடியில் தான் வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆச்சு. இப்போ இன்றைக்கி என்ன நடக்கணும்னா வந்து நேற்று இருக்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு பார்த்து ஓகே இது வந்து ரொம்ப பில்டப் வந்தது. அது வந்து என்னென்னா ஒரு புல்லிஷாக போகுமா பேரிஷாக போகுமான்னு தெரியாது. நம்ம உள்ளே போய் நுழைஞ்சு இந்த இடத்துல ஆனால் ரொம்ப வேல்டாலாக இருக்க மாட்டோம்னு தெரியும். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் மார்க்கெட்டு. ரொம்ப வந்து சூடாக இருக்குது. கொஞ்சம் தனிஞ்சோட தான் ட்ரேட் பண்ணணும். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நோ ட்ரேட் ஜோன் தான் இன்றைக்கும் ட்ரேட் எடுக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன். இருந்தாலும் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா வந்து எடுக்கலாம். ஏன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் தெரிஞ்சோடனே வந்து எடுக்கலாம். ஏன்னா வந்து முன்னாடியே வந்து ட்ரேடு வந்து கரெக்டாக இந்த 9:30 போட்டு திருப்பி அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. வெயிட் பண்ணியிருந்து ஒரு பிரேக் அவுட் இருக்கும்போது வந்து ட்ரேட் எடுக்கலாம். இன்றைக்கி வந்து எப்போ வந்தாலும் வந்து ட்ரேட் ஏன்னா ஆப்ஷன் செல்லர் வந்து இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வேல்டாலாக இருக்குன்னா அன்றைக்கி வந்து ட்ரேட் எடுக்க மாட்டாங்க. அதுவே வந்து நார்மலான கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால வந்து ட்ரேட் எடுக்க முடியும். ஏன்னா செல்லருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு பெரிய லாஸ் வந்து அடிச்சிடும். அதனால் வந்து ஸ்டார்டெல்லாம் போட முடியாது, ஒரு நேக்கட் பொசிஷனும் எடுக்க முடியாது. போனால் வந்து என்னென்னா ஒரு லாங் ஸ்டார்டரில் ஸ்டாங்கில் இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் டைரக்ஷன் வந்து காலை வந்து பை பண்ணுற மாதிரி இல்லை புட்டை வந்து பை பண்ணுற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குமே. ஆனால் அந்த மாதிரி பண்ணாலும் வந்து என்னென்னா ப்ராபபிள் வின்னிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி, 30 to 20% தான். சரி ஓகே, கொஞ்சம் மார்க்கெட் வந்து கூல் ஆகட்டும். கூல் ஆன உடனே வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு பார்ப்போம். கிடச்சா வந்து நான் வந்து போஸ்ட் மார்க்கெட்டில் வந்து அப்லோட் பண்ணுறேன். வாழ்த்துக்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோனு. 21,217, அதுக்கப்புறம் வந்து 20,941, அதுக்கப்புறம் வந்து 20,756. இந்த ஜோனில் வச்சு எப்படி ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னு சொல்கிறது வந்து கையில் தான் இருக்குது. ஏன்னா ட்ரேடை வந்து எமோஷன் பேஸ்டு எப்படி வந்து ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்க கையில் தான் இருக்குது. எல்லாம் அவங்க தான் முடிவு எடுக்கணும். ஏன்னா வந்து அவங்களோட ஹார்ட் அண்ட் மணியில் வந்து அவங்க தான் வந்து டிசிஷன் எடுக்கணுமே. ஓகே, எப்படி டிசிஷன் எடுத்தீங்க அதெல்லாம் வந்து கடைசியாக வந்து சொல்லுங்கள். ஏன் ட்ரேட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து போஸ்ட் மார்க்கெட்டில் வந்து நான் எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அதை வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதில் எதனா ஒரு க்ளூ கிடச்சா வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கிறது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க.